blessing, உங்களுக்கு என்ன நன்மை வேணும், உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி வேணும், ஆத்மாவில் வாங்கிக்கோ. அதையே சிந்திங்க, அதை தியானிங்க, அதை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிங்க. எனக்கு நீர் அற்புதம் செய்கிறீரப்பா. இன்னைக்கு நீங்க ஆரோக்கியத்தை, நீங்க செழிப்ப எதுல பெற ஆரம்பிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கையில இல்ல, ஆத்மாவுல. யோவான் 1:2 NKJVல எப்படி இருக்குன்னா, beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prosper. இது தமிழில் அப்படியே உங்களுக்கு நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா, உங்கள் ஆத்துமா செழித்திருப்பது போல நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலும். ஏன்னா உங்கள் பணம் இருந்தும் உடம்பு இல்லைன்னா, வியாதி இருந்தால், முதல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். தமிழில் அதை விட்டுட்டாங்க, வெறும் சுகம்னு எழுதிட்டாங்க. ஹெல்த்து, அந்த ஆரோக்கியம்னு எழுதிதான் இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியுதா? எல்லாம் சொல்லுங்க. உடல் நலத்திலும். அடுத்தது, எல்லாவற்றிலும் செழித்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நானும் பாஸ்டரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துறோம். முதலாவது, நீங்கள் ஆத்துமாவில் செழிக்க போறீங்க. 3 வித செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க. 3 வித செழிப்பு. முதலாவது, ஆவியிலே செழிப்பு. நீங்க ஆவியில செழிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரோம். நீங்க இயேசுவை என் மீட்பர், என் இரட்சகர், புதுசா பழசா வந்திருக்க எல்லாரும் இப்போ ஒரு தடவை சொல்லிருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லிருக்கலாம். இயேசுவே, உம்மை நான் என் ஆண்டவராக, என் மீட்பராக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். இப்போ உங்க ஆவி செழிக்குது. அது கிறிஸ்துவை போல மாறிவிட்டது. அப்போ நீங்க சும்மா சொரத்தே இல்லாமல் சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஒரு தடவை திருப்பி சொல்லிக்கோங்க மனசுல. இயேசுவே, நான் உங்களை என் ஆண்டவராக, என் மீட்பராக, ஆண்டவர்னா என்னை ஆளுநராக, என்னை ஆளுகை செய்கிறவராக, என்னை காப்பாற்றுகிறவராக, என் குடும்பத்தை காப்பவராக, என் குடும்பத்தை உயர்த்துகிறவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ உங்க ஆவி செழிப்பா இருக்கு. வேதனையா புரியலையா? இப்போ உங்க ஆவி எப்படியா இருக்கு? அந்த இருள், உங்க கண்கள் இப்போ தெளிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ இது செய்யக்கூடாது, இதுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஆத்துமாவில் ஏற்படுது. இப்போ தேவனோடு இருக்கிற உறவை அனுபவிக்கணும்னு தேடல் உண்டாகுது. இப்போ உங்களுடைய ஆவியின் மனிதன் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? யோவான் எழுதுகிறார், இந்த பூமியில இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். இப்போ உங்களுடைய உள்ளான மனிதன், பென்னி பிரதருடைய உள்ளான மனிதன் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? ஜீசஸை போல. சாமுடைய உள்ளான மனிதன், அவர் கேமரா அவர் இல்லை, நான் அவரை சோலா பார்க்குறேன். அவர் ஒரு பிஸ்னஸை மட்டும் வரல, இங்கே ஒரு தேவனுடைய வார்த்தை, உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை, உங்களை நோக்கி தேவனுடைய அபிஷேகம். இப்போ உங்களுடைய ஸ்பிரிட் மேன், உங்களுடைய உள்ளான மனிதன், அதுதான் நீங்க. அவன் இப்போ எப்படி ஆயிட்டான் தெரியுமா? ஜீசஸை போல. ஜீசஸை போல. உங்களுக்கு தெரியுமா, நான் வாழ்வுத்தன் வார்த்தை சபை வைத்திருந்த பொழுது கொரோனாவில் எத்தனையோ பேர் மரணத்தின் அந்த பக்கத்தில் போனாங்க. எத்தனையோ பேர் செத்துட்டாங்கன்னு காதில் வரும்பொழுது இரவும் பார்க்கணும். திடீர்னு 1:30க்கெலாம் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, 4:30க்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசி தூங்கவே விட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்களாம் உயிரோடு இருக்கீங்க, நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆண்டவருக்கு. நிறைய பேர் அந்த ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையில், ஐயரண்டு ஆஸ்பத்திரியில், என் ஃப்ரெண்டுக்கெலாம் அப்பாவும் காலி அம்மாவும் காலி. நீ ஒரே பையன் பிள்ளை, நீ போகாத, நீ போன. அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் என் ஃப்ரெண்டு போகலை. இந்த கொடுமைலாம் எங்கேயாவது இருக்கா சார்? ஒன்றையும் நாங்கள் இழக்க விரும்பலை. இதெல்லாம் இது அவன் சென்னையில் தான் இருந்தான். பட் சிறுவைகுண்டம் பக்கத்தில் ஊர், ஒரு முஸ்லீம்ஸ் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நம் முழு இருதயத்தோடு
நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். என்னை ஒரு 1.5 மணி நேரம் அட்டாக் பண்ணிச்சுங்க. கொரோனாவை நானும் விளையாட்டாக நினச்சிட்டு இருந்தேன். சைனாவிலேருந்து ப்ராடக்ட் அனுப்பிட்டான்னு நானும் கிண்டல் தான் பண்ணிட்டேன். அந்த 2வது இதில் நைட்டில் ஒரு மணிக்கு மூச்சு விட முடியல, அப்படியே மெத்தையில் படுத்து ஆண்டவரே அந்த அந்த அது சொன்னாங்க, அது சடான அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு. சிமெண்ட் வச்சு பூசின மாதிரி லங்ஸ் ஆக்கி விட்ருன்னு வேற சொல்லி வச்சுருக்காங்க. ஃபெவிக்விக் வச்சு ஒட்டின மாதிரி நல்லா விவரமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் வரும்ல. ஆனால் இயேசுவே இந்த வசனங்கள் தான் ஒரு மணி நேரம் அந்த கஷ்டம் இருந்துச்சு. அந்த நைட்லேயே விடுதலை ஆகிட்டேன். இதே தான் சிக்கன் குனியாலையும் அப்படி தான். ஒய்ஃபு நானும் அட்டாக் ஆகும்போது அந்த சிக்கன் குனியாலேருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். என் வீட்டுக்கு முன்னாடி சிக்கன் குனியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த கால் ஃபுல்லாக இரும்பு வச்சு தான் மனைவி இப்படியே, பெரிய பணக்காரங்க, அவங்ககிட்ட கேளுங்க, பெரிய வீடு, பையன் அமெரிக்கா, ஆனால் இப்படியே போவார் அவர். உங்களுக்கு புரியுதா? நீங்களாம் இன்றைக்கி கால் கையெல்லாம் நல்லா இருக்குன்னா விளையாட்டாக இல்லை. உங்கள் ஹெல்த்தை ஆண்டவர் செழிப்பாய் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னும் உங்கள் ஹெல்த்து செழிப்பாக இருக்கும். முதல்ல உங்கள் ஹெல்த் செழிப்பாக இருக்கும். அப்படின்னா உங்களுடைய உள்ளான மனிதன் அது ஆவியின் மனிதன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம். ஆமென், ஆமென். நீங்கள் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் கிடையாது. ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான். அவன் புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறான். அது என்ன புதிய சிருஷ்டிப்பு? அவன் இயேசுவை போலவே மாறிவிட்டான். நீங்க அதை ஏற்றுக்கொள்ள ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நீங்க ஆரோக்கியத்தை, நீங்க செழிப்ப எதுல பெற ஆரம்பிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் கையில இல்ல, ஆத்துமாவுல. குழந்தைய முதல்ல நீங்க எதுல வாங்கணும்? ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் வாங்கும் பொழுது மனோஜனுக்கு கையில வரும். மாட்டின பொருளாதார ஆசீர்வாதத்தை முதல்ல ஆத்துமாவில் வாங்கணும். ஏன்னா இப்போ உங்க ஆவி மனிதன் பிரைட்டா இருக்கான். இப்போ உங்க ஆத்துமா செழித்திருப்பது போல ப்ராஸ்பெரிட்டி இன் யுவர் சோல், உங்களுடைய ஆத்துமாவில் காலை பலனுக்கு ஒரு செழிப்பு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்லித்தரேன். நீங்கள் சரீரத்தில் சுகத்தை வாங்குறதுக்கு முன்னாடி சாரால் நீங்கள் ஆத்மாவில் நான் சுகமாயிட்டேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல வீடு வேணுமா? வீடை போட்டு மண்டையை உடைக்காதீங்க. இருக்கிற முடியும் தயவுசெய்து குறைச்சி விட்டுறாங்க. ஆத்மாவில் வாங்குங்க. இதை சொல்கிறேன்ல, நல்ல வார்த்தையை இதை ஆத்மாவில் முதல்ல கொண்டு வரணும். இந்த மனசில் கொண்டு வரணும். இதை சிந்தனையில் நிறுத்தணும். இதை உணர்வுகளுக்கு கொண்டு போகணும். இதை அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். என் விருப்பத்தின்படி அல்ல, உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுள். எப்படி நீங்கள் பெறணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதா? எனி பிளெஸிங் சார், எனி பிளெஸிங். எங்க ஏர்செல் ஓனரு சிவசங்கரன் 1 லட்சம் ஏக்கர் வச்சிருக்காருங்க. நீங்க போங்க, 1 லட்சம் ரூபாய் இல்லை சார், 1 லட்சம் ஏக்கர். அது ஃபாரின்ல வாங்கியிருக்கா சார், இந்தியாவில் இல்லை. நீங்க இந்த உலகத்தில் இயேசுவை அறியாதவங்க வேற மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம தான் அப்படி இருக்கணும். இப்போ ஆனால் நீ என்ன சொல்லுவீங்க? ஆபிரகாமுக்கு ஆஸ்தி பூமி அது மாத்தில கிடக்கு சார், கடன் தாங்க முடியாம நம்மால உட்காந்துருக்கு. பர்சனல் லோன், ஃபேமிலி லோன், ஹோம் லோன், கார் லோன், ஜுவல் லோன். இது என்னங்க வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க? வாய்ப்பாடு மாதிரி, வாய்ப்பாடு. 1 × 2 2 × 4 இப்படி நிறைய ஸ்டைலாக சொல்லுதாங்க. சார் எனக்கு நிறைய லோன் இருக்கு. சும்மா கிடக்காம செல்போன் வேற ஆசை, ஆப்பிள். அதை போய் பாலாஜி ஃபைனான்ஸில் ஒரு லோனு, இல்லை ஸ்ரீராம் பாலாஜி பஜாஜ். இது நம்ம வாங்கினா தானே தெரியும், அங்கெல்லாம் வாங்குறதே கிடையாது. 2 தடவை ஆப்பிள் வாங்கியிருக்கேன், எனக்கு இல்லை. 2 தடவை வெளியே தான் கொடுத்து, 2 தடவை நோ ஃபைனான்ஸ். நம்ம ஃபைனான்ஸ் கொடுக்கலாம், குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்துக்கலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஒரு வட்டி, ஒரு 1.5 வட்டி, 2 வட்டி கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா பைபிளே போட்டு காசுக்காரர்கிட்ட போய் கொடுங்க. 3 வட்டி 5 வட்டி அது ரொம்ப, 3க்கு மேலே கொடுக்காதீங்க. அது பாவம், அது அநியாயம். நான் சொல்கிறேன் உங்களை, பைபிளே போட்டு சார், காசுக்காரனிடத்திலாவது கொடுத்துருக்க கூடாதா? சொன்னது ஜீசஸ். அப்போ அநியாயம் வட்டி தான் தப்பு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கடன்
கடன் கொடுப்பேன்னு போட்டிருக்கல, நீ கடன் வாங்காது இருப்பாயின்னு முடியுதா? நேற்று அதுதான் இமானுவேல் பயங்கரமாக கொண்டு போனார். அப்போ கடன் வாங்காது இருப்பேன் அப்படின்னு நிற்காத, நீ அநேகருக்கு தேசங்களுக்கு. இந்த கையை பார்த்து சொல்லுங்களேன், இந்த கை தேசங்களுக்கு கடன் கொடுக்கும். நேற்று ஒரு பெரிய விதைய ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு, ஒரு பாவம் கஷ்டப்படுறாரு, பெரிய கோடீஸ்வரனுடைய பையன், அவருக்கு தெரியாது அவங்க அப்பா என்னை வந்து பார்த்தாருன்னு. அவர் ஒரு 3.5 கோடிக்கு சொத்தை விற்கார் சார். பையனுக்கு வெறும் ஒரு 20 லட்சம் கொடுக்காரு. எப்படி இருக்கும்? அந்த பையன் ஒரு காரையும் வச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு நேற்று ஜாவா மீட்டிங்கில் ஒரு பெரிய விதையை விதைச்சு அதை எப்படி செய்யணும் ஞானம் கொடுத்து, அந்த ஐயா என்னை வந்து தனியாக பார்க்காரு. நான் போய் ஆர்ப்பனேஜ் கொடுக்க போகிறேங்க. ஐயா பெத்த பிள்ளைக்கு முதல்ல கொடுக்காம உன் பிள்ளைய நீ ஆர்ப்பனாக்கிட்டு உன் பிள்ளைய அனாதை ஆக்கிட்டு ஊருக்கு செய்தியா? அது தவறு. நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் வசன மேதை இருக்காங்க, பார்த்து பேசணும். அப்படி போட்டிருக்காமா? நல்லவன் தன் பிள்ளைகளின் ஐயா பேர பிள்ளைகளுக்கு சேர்த்திக்கணுமா? அடுத்துதான் ஏழைகளுக்கு செய்யணும். என் குடும்பத்தையே நான் பார்க்காம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல அன்புள்ளவர், பார்க்க ரிச்சாக இருப்பார், ஆனால் பணம் கஷ்டம். அவரை கூப்பிட்டு கர்த்தர் நேற்று ஜாவா மீட்டிங்கில் ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறது கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கிட்ட நான் சொன்னேன், உன்னைய உலக அப்பா மறந்துருக்கலாம், உலக அப்பா உன்னை விட்டுட்டாரு, ஆனால் பரலோக அப்பா உன்னை அவர் நினைவாய் வைத்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தையோ என் சரீர கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடி, என் சரீர கைகளில் நான் பெறுவதற்கு முன்னாடி, முதலாவது என் ஆத்துமாவிலே பெற வேண்டும். மனது, சித்தம், உணர்வு, இந்த 3 சேர்ந்தது ஆத்துமா. ஆழ் மனது, அதுக்குள்ளே நிறைய இருக்கு. மனது, ஆழ் மனது, கான்சியஸ், சப்கான்சியஸ். இதுக்கு இந்த சப்கான்சியஸ் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்தும். ஆள் மனதில் சில விஷயம் உங்களுக்கு பதிஞ்சிரும். ஏன்னா ஆள் மனதில் நீங்கள் திரும்ப திரும்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அன்னைக்கு அந்த ஆள் மனதில் ஆண்டவர் என்ன ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார், பரிசுத்தமாக்கியிருக்கிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். நீங்கள் இன்னைக்கு நிறைய நன்மைகளை அனுபவிக்காமல் உட்கார்ந்துருக்கா, உங்களுக்கு கர்த்தர் அதை தருவார். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் சார். பைபிள் சொல்லுது சார், பைபிள் சொல்லுது சார், இது என் வார்த்தை இல்லை சார். பணமோ எல்லாவற்றுக்கும். பண ஆசைதான் தீமைக்கு வேர். நான் பண ஆசை பிடிச்சி அலைய மாட்டேன், பணம் வெறி பிடிச்சி அலைய மாட்டேன், ஆனால் பணம் எனக்கு தேவை இன்னைக்கு. அதனால் சரியா தங்கச்சி, உன்னை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார், உங்களை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். உங்கள் அப்பா மீட்கப்படணுமா, அதை முதல்ல எங்கே கொண்டு வாங்க? ஆத்துமாவில் கொண்டு வாங்க. கரன்சி டாலர், டாலரில் வருமானம் வரட்டும். குவைத் டாலரில் உங்களுக்கு வருமானம் வரட்டும். இது இது ஃபஸ்ட்டு வந்து மைண்டில் போடுங்க சார். அது எப்படி வரும்? நான் படிக்கலையே, இப்படிலாம் பேசிகிட்டே இருக்காங்க சார். இப்படி பேசிட்டா காமராஜர் எப்படி சார் முதலமைச்சராக இருப்பார்? எப்படி சார் கலைஞர் 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு முதலமைச்சராக இருப்பார்? நீங்கள் அவரோட கூட படிச்சுக்கிட்டு என்ன பதவி வரைக்கும் போனீங்கன்னு யோசித்துக்கோங்க சார். மைண்டு தான் சார் உங்களுக்கு ஆண்டவர் மைண்ட் பவர் கொடுத்துருக்காரு. ஐயா கட்டையை தான் அண்ணா கட்டங்க, கலைஞர் கட்டங்க, சச்சின் கட்டங்க, கவாஸ்கர் கட்டங்க, இந்த ஹைட்லாம் இல்லை, ஆனால் உங்கள் உள் மனிதன் உயரங்க, உள்ளான மனிதன் உயரமா இருக்காருங்க. அவர் வெள்ளையா இருக்காருங்க. தங்கச்சி தேவதூதரை பார்த்த மாதிரி நான் பார்த்த தேவதூதர். ஏன் இன்னும் நிறைய எனக்கு தங்கச்சி, நிறைய அக்கா அண்ணா. இங்கே பாருங்களேன், ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தோம்ல, அது வந்து ஒரு ஆவிக்குரிய தங்கச்சி நடத்துறாங்க. பார்க்குறேன் கலர் ஏஞ்சல். ஏன்னா கியூட்டாக இருக்காப்புல, குழந்தை சின்ன ஏஞ்சலாக இருக்காப்புல, சின்ன ஏஞ்சல். தேவ தூதர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள், பரலோகத்தின் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். வேதத்தில் நடந்தது உங்களுக்கு நடக்கும். முதல்ல இதை மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க, இதை மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த முதல்ல இருதயத்தில் வாங்குங்க, இதை ஒன்று ஆத்மாவில் வாங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் பிள்ளை மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு அநேகருக்கு பிளெஸிங்கா இருப்பான். அது வெறும் வருமானம் மட்டுமல்ல,
அநேகர் உயிரை அதை காக்கும். அநேகருக்கு சந்தோஷமான வாழ்க்கை உண்டாகும். அநேகர் மரண துக்கத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். இது இன்னைக்கு நடக்கல. ஆத்மாவில் வாங்குங்க, ஆத்மாவில் வாங்குங்க. ஹலோ, பின்னாடி சகோதரி, ஆத்மாவில் வாங்குங்க. உங்க வீட்டில் என்னென்ன நன்மைகள் நடக்கணுமோ அதை முதல்ல ஆத்மாவில் செழிப்பை கொண்டு வாங்க. வசனங்களை எடுங்க. எபிரேயர் 6:11 படி வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அசதியாயிராமல், தமிழ் சமகால மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீங்கள் சோம்பேறியாயிராமல். இப்படியே போட்டிருக்கு தமிழ் சமகால மொழிபெயர்ப்பில், நீங்கள் சோம்பேறியாயிராமல். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அசதியாயிராமல் இங்கே போட்டிருக்கு பிஎஸ்ஐயில், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில். ஆனால் தமிழ் சமகால மொழிபெயர்ப்பு, நீ சோம்பேறியா இல்லாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். ஒவ்வொருத்தரும் சில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கிறாங்க, அவங்களை நீங்க பின்பற்றுங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். ஓ, இவருக்கு நடக்காம இருந்துச்சு ஒரு நாள், இப்ப இவருக்கு நடந்திருக்கு, எனக்கு இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். அந்த ஆத்மாவிலே செழிப்பை போடுங்கள், ஆத்மாவிலே செழிப்பை போடுங்கள். ஆமென். பாருங்க, நேற்று ஒரு தாயாருக்கு கோல்டு ரிங் போடுறேன், அது பிறகு 2 ரிங் வந்துட்டு. உங்களுக்கு புரியுதா? அந்த குட்டி ரிங்கு தடி ரிங்கா மாறிச்சு. நேற்று இன்னொரு ரிங்கும் வந்துட்டு. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? முதல்ல உங்க செழிப்பை நீங்க எதுல உள்வாங்கணும்? ஆத்மாவில். உங்களுக்கு என்ன பிளெஸிங் வேணும், உங்களுக்கு என்ன நன்மை வேணும், உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி வேணும், முதல்ல ஆத்மாவில் வாங்கிக்கோங்க. ஆமென். அதையே சிந்திங்க, அதை தியானிங்க, அதை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிங்க. எனக்கு நீர் அற்புதம் செய்கிறீரப்பா, என்னை ஊழியத்திலே பயன்படுத்துகிறீரப்பா, என் வியாபாரத்தின் எல்லை அல்லது என் வேலைகளின் எல்லை அல்லது என்னுடைய தொழிலின் எல்லை விரிவாக்குகிறீர். எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க, எக்ஸ்பான்ஷன். ஆமென். விரிவாக்கம். யாபேஸ் ஜெபித்தான், அப்பா இனி என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். யாபேஸ் ஜெபமணினான், இனி என் தீங்கு இனி தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். என் எல்லைகளை விரிவாக்கும். இனி நீங்கள் துக்கமா இருக்க மாட்டீங்க, இனி நீங்க துக்கமா இருக்க மாட்டீங்க. இந்த வார்த்தையை முதல்ல ஆத்மாவில் வாங்கிக்கோங்க. ஏன் தெரியுமா? கிருபை உங்க மேல இருக்கு. உங்களுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு தேவனுடைய கண்களில் நோவாவை போல கிருபை கிடைத்தது. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் ரோமர் 6:14 படி பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் விளைவாம் சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது. சாபத்தின் விளைவாம் வியாதி, அது உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், கிருபை ஜீவனை காட்டிலும் பெரிதானது, மேலானது. கிருபைக்கு வலிமை இருக்கிறது, கிருபைக்கு வலிமை இருக்கிறது, கிருபைக்கு ஆற்றல் இருக்கிறது, கிருபைக்கு வலிமை இருக்கிறது, கிருபைக்கு ஆற்றல் இருக்கிறது, கிருபைக்கு வலிமை இருக்கிறது. வியாதியை காட்டிலும் அவருடைய கிருபை மேலானது, கிருபை மேலானது. பாவத்தை காட்டிலும் அவருடைய கிருபை மேலானது. அந்த கிருபை நான் பற்றிக்கொள்ளும் பொழுது பாவம் பலவீனமாகிறது. அந்த கிருபைக்கு கீழ் என்னை வைக்கும் பொழுது அந்த வியாதி பலவீனமாகிறது. கிருபைக்கு கீழ் நான் என்னை வைக்கும் பொழுது, என்னை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது, பலவீனம் அது பலவீனமாகி விடுகிறது, இன்னும் பலவீனமாகி விடுகிறது. கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருக்கிறார். தரித்திரம் கிருபைக்கு கீழே போகும் பொழுது, நீங்க கிருபைக்கு கீழே உங்களை வைத்திருக்கிறபடினாலே தரித்திரம் அது ஒன்றுமில்லாமல் போகிறது. தரித்திரம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, வியாதி உங்களை மேற்கொள்ள மாட்டாது. காரணம் நானும் நீங்களும் இயேசுவின் கிருபைக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறோம். நான் இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நான் இனி மோசையின் சட்டத்திட்டங்களுக்கு கீழே இல்லை. கர்த்தர் என்னை சட்டத்திட்டங்களுக்கு விடுதலையாக்கி விட்டார். என்னை அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற தேவ அன்புக்குள்ளே என்னை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். எந்த சாபமும் என்னை மேற்கொள்ள முடியாது. குடும்ப பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, முடியாது. நீங்க பெருகுவீங்க, நீங்க பெருகுவீங்க, நீங்க பெருகுவீங்க. உபாகமம் 7:13, நான் உன்னை அன்பு கூர்ந்து, நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஒரே வசனத்தில் 3 அடிச்சிட்டாருங்க. ஒரே வசனம் 3 சொல்லிட்டாரு. நான் உன் மேலே ஸ்நேகத்தை வச்சிருக்கேன், நான் உன்னை அன்பு கூறுகிறேன், நான் உன்னை அன்பு கூறுகிறேன், அதனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், அதனால நீ பெருகிற. என்ன சொல்லுங்க? தேவ அன்பு என் மேல இருக்கு, அதனால தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, அதனால பெருக்கம் என் மேல இருக்கு. சார், யாராவது ஒருத்தர் பிசினஸ் பண்ணி அதுல பெரிய ஆள் ஆனனால அதை காப்பி அடிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் ஊழியம் செஞ்சு அதுல பெருசான அதை காப்பி அடிக்காதீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒன்று தேவன் வைத்திருக்கிறார். உங்க மேல தேவனுடைய அன்பு இருக்கு, அதனால உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. உங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, அதனால நீங்க பெருக்கம் இருக்கு. உங்களுக்கு இல்ல நெருக்கம், உங்களுக்கு இல்ல ஏக்கம், உங்களுக்கு உண்டு பெருக்கம், 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 பெருக்கம். இந்த சபை பெருகுது, 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 பெருகுது. உங்க பிசினஸ் பெருகுது, உங்க வீட்டில் சமாதானம் பெருகுது, உங்க வீட்டில் மகிழ்ச்சி பெருகுது, உங்க வீட்டில் இன்பம் பெருகுது, உங்க வீட்டில் கொண்டாட்டங்கள் பெருகுது, உங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் பெருகுது, உங்க வீட்டில் பாதுகாப்பு பெருகுது, பெருகுது, உங்க வீட்டில் நன்மைகள் பெருகுது, 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 பெருகுது. ஹல்லேலூயா. இப்போ உங்க ஆத்மா செழித்துட்டு, இப்போ அந்த வசனம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க ஆத்மா இப்போ செழிப்பாயிடுச்சு. முதல்ல உங்க ஆவி செழிக்குது, இயேசுவை ஏற்றுக்கொண்டனால. சாரால் ஆத்மா எப்படி செழிக்குது? இந்த மாதிரி வசனங்களை தியானிச்சு, சிந்திச்சு, நினைச்சு, அறிக்கை செய்து, ஆமேன் என்று சொல்லி, இந்த மாதிரி நீண்ட ஜெபங்களுக்கு வந்து உங்க ஆத்மா இப்போ புஷ்டி ஆயிட்டு. இப்போ உங்க ஆத்மா செழித்திருக்கிறது போல நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலும், இந்த வார்த்தையை சொல்லுங்க, உடல் ஆரோக்கியத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் நான் செழிப்பா இருப்பேன். முதல்ல உங்க ஆவி செழிக்குது, திரும்பவும் சொல்லுகிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரியான தேவனுடைய விசுவாசத்தினால, நீடிய பொறுமையினால உங்க ஆத்மா அப்படியே செழிக்க ஆரம்பிக்குது. நன்றி செலுத்த, தேவனை துதிக்க, தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி நான் தேவனை மகிமைப்படுத்தி நான் விசுவாசத்தில் என்ன ஆகிறேன்? நான் வல்லவன் ஆகிறேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ 3வது செழிப்பு உடல் அளவிலே, சரீர பிரகாரமான செழிப்பு. சொல்லுங்க, உடல் சார்ந்த செழிப்பு. உடல் சார்ந்த செழிப்பு. அது வெறும் உடல் சார்ந்த அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, இந்த பூமியில நீங்க வாழணும்னா என்னெல்லாம் வேணுமோ அத்தனையிலும் நீங்க செழிப்பீங்க. வெறும் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்க உடம்பு தொடர்ந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு தேவையில்ல. சார், உங்க வீட்டில் இனி நல்ல உங்க அப்பத்தையும் உங்க தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பேருக்கு பொருளாதாரம் கஷ்டத்தினால ஆரோக்கிய உணவு இல்லை. சில பேருக்கு மனைவி வியாதிப்பட்டனால, பண கஷ்டம் வீட்டில் இருக்கனால ஆரோக்கியமான உணவு இல்லை. சில பெண்கள் சரியாக சமைக்காதனால ஆரோக்கியமான உணவு இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கும். அந்த குறைவெல்லாம் நீங்கும்யா. நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைங்களும் சத்தாக இருப்பதற்கு என்ன ஃபைபர், என்னென்ன புரத சத்து, என்னென்ன புரோட்டீன் புரத சத்து, என்னென்ன
உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக எலும்புகள்லாம் இருக்கிறதுக்கு நல்லா கால்சியம், எவ்வளோ மெக்னீசியம், எவ்வளோ பொட்டாசியம், உங்கள் உடம்புல எவ்வளோ சால்ட்டு, எவ்வளோ கொலஸ்ட்ரால், ஃபேட்டு. ரொம்ப கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டிங்கன்னா ஆள் காலியாகிடுவாங்க. ஸோ அப்போ தான் லிவர் ஃபங்க்ஷன் ஆகும். இப்படி தான் சில நடிகைகள்லாம் சரியில்லாத சில இது செஞ்சு செத்து போயிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. கண்டமணிக்கெலாம் டயட் பண்ணாதீங்க. யூடியூப்பை பார்த்துட்டு என்ன தயவுசெய்து டாக்டர்ஸ்ட்டு ஆலோசனை பண்ணி செய்யுங்க. சில பேர் பாவம் யூடியூப் தான் அவங்களுக்கு டாக்டர். நமக்கு டாக்டர் ஜீசஸ், நிறைய பேருக்கு டாக்டர் யூடியூப். டாக்டர் யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. அவன் எல்லாம் முதல்ல டாக்டர் கிடையாது. அவன் ஃபேமஸ் ஆகி சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக 7 நாள்லேயே அவன் ஸ்கின் எல்லாம் அப்படி பல ஆயிரும். அப்படி சொன்னோடனே நீங்கள் எதையாவது பார்த்து செஞ்சுறாங்க. அது டாக்டர் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். கருஞ்சீரகம் நல்லதுன்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பிட்டா அது நல்லது கிடையாது. எந்த பொருளும் 40 நாளைக்கு மேலே எடுக்கக்கூடாது சார். நான் திரும்ப சொல்லிவிடுவேன், நீ சாப்பிட்ற வாழைப்பழம் சில பேருக்கு எப்போ மாதிரி இந்த மொந்த வாழைப்பழம் இப்படி மொந்துன்னு இருப்பீங்க. சில பேருக்கு எப்போ பார்த்தா கற்பூரவள்ளி அப்படி கருப்பாக தான் இருப்பாங்க. வள்ளின்னு போயிட்டு அலைய வேண்டியதான். சொல்லுங்க புரியுதா? சில பேருக்கு எப்போ பார்த்தா அந்த ஒரே வாழைப்பழம், எப்போ பாரு அது ஒரே ஃபுட்டு சார். அப்படி கிடையாது. டாக்டர் சொல்கிறாங்க அந்த வாழைப்பழத்தை 40 நாளைக்கு ஒரு தடவை மாற்றுங்கன்னு. நம்ம ஆளுக்கு எப்பவும் இந்த ஒரே வாழைப்பழம், அது ஒரே வாழைப்பழம் அப்படி சாப்பிடக்கூடாதான் சார். ஒரே கீரை நல்லதுன்னு சொல்லிட்டு டெய்லி கீரை சார், அது செமிக்காது. வாரத்தில் ஒரு 3 நாள் எந்த கீரை டெய்லி எடுக்கணும் அப்படி மாதிரி ஒரு 3 நாள் கீரை இருக்குது. அந்த சத்து கூடிடும் சார். அந்த சத்து கூடிட்டுனா ஆளுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் கரிசலாங்கண்ணி நல்லது அப்படி சொல்லி கரிசலாங்கண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ஓவராக சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது உடம்புல ஏறும்ல, ப்ராப்ளம் ஆயிரும். அதனால நான் வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் போட்டு டெய்லி சாப்பிடக்கூடாது சார். ஒரு 40 நாள் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாதம் நிறுத்தணும். அடுத்து ஒரு 40 நாள் சாப்பிட்றோம். உங்களுக்கு புரியுதா? நிறைய ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் அப்படி நடிகர்லாம் செத்து போயிடுறான். ராஜ்குமார் பையன் பெரும் கோடீஸ்வரன், நல்ல மனிதர், பல ஸ்கூல் கட்டி கொடுத்தவர். அவர் என்னன்னா அதுக்கான சில இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்காங்க. அதுக்கான இந்த நான் வந்து ஒர்க் அவுட்டு இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு எல்லாம் முந்தி என்ன தெரியும்னா ஜிம்முன்னு தான் தெரியும். இப்போ ஜிம் சொல்ல மாட்டேங்காங்க. ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். வீட்டிலே ஒர்க் பண்ண வேண்டியதானே? ஒரு தோட்டம் ஒன்று வச்சு ஒர்க் பண்ணலாம்ல சார்? பைத்தியமா நீங்கள்? அவனுக்கு போய் 1200 கொடுக்கிய தோட்டம். வீட்டிலே ஒரு மாடி தோட்டம் போடலாம்ல சார். பாஸ்டர் இடம் இல்லையா? மாடி இருக்குல்ல. இல்லை உங்கள் வீட்டில் இங்கே குட்டி இடமா இருக்கலாம். அது எப்படின்னா பாஸ்டர் மட்டும் கேளுங்க, அழகாக வச்சுருக்காங்க. சொல்கிறது கேளுங்க. அதே வெறும் அழகு செடியாக வைக்கிங்க. பணம் வேஸ்ட்டு சார். பணத்தை வீணாக்காதியே. நாங்கள் ஏன் பணக்காரனாக இருக்கோம்னா எல்லாத்தையும் பணமாக்குறோம். நீங்கள் எல்லாம் வெறும் பியூட்டியில் போறீங்க. அது போயிட்டே இருக்கு. ஏங்க அங்கே ஒரு கத்திரிக்காய், அங்கே ஒரு வாழைக்காய், அங்கே ஒரு காய், அங்கே ஒரு தக்காளி, அதுவும் செடி தானே. சும்மா வெறும் குரோட்டன்ஸ். நோ, அது புத்தியுள்ள ஸ்திரீ கிடையாது. அது புத்தி உள்ளவங்க கிடையாது. கொஞ்சம் குரோட்டன்ஸ் சர்ச்சை சுற்றி. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இப்படி ஞானமாக இருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் செழிப்பீர்கள். சொல்லுங்கள், நான் எல்லாவற்றையும் செழிப்பேன் சார். நிறைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பைபிளில் போட்டிருக்கு. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். சொல்லுங்கள், நான் உடல் ஆரோக்கியமாய் வாழ நல்ல உணவை டைனிங் டேபிளில் உட்கார்ந்து மட்டும் இல்லை, கீழே அது பேர் என்னது, சம்மணம் சொல்கிற வார்த்தையை மறந்து போச்சே சார். கரெக்டாக தான் சொல்லுது. சம்மணம் என்னென்ன சொல்லணும்? சம்மணம் போட்டு உட்காரலாம் வார்த்தையே மறந்து போச்சே சார். சனத்துக்கு நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிடுவோம் எப்போது. நான் என்ன சொல்கிறேன் சார், எப்போவுமே டைனிங் டேபிளில் உட்காந்தே பழகக்கூடாது, கொஞ்சம் உட்காரணும். அது பேர் யோகான்றான். அங்கே போய் 2000 ரூபா கொடுக்காங்க. ஆண்டிப்பட்டி யோகா இருக்கான். ஆண்டிப்பட்டி யோகி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான், தியாகராஜனரில். ஆண்டியப்பன் யோகா அங்கே வச்சுருக்காங்க சார். உண்மையிலே பேரே பயங்கரமாக இருக்குது சார். துட்டு எல்லாம் பணமாக்கிட்டு இருக்கான். நீங்களும் பாம்பு ஒழுங்க நல்ல யோகா ஒன்று இருக்குது. முழங்கால் போட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க சார். இதை விட யோகா என்ன சார் வேணும் சார்? முஸ்லீம்ஸ் யார் ஒழுங்காக தொழுறாங்களோ அவனுக்கு வயிறு கிடையாது சார். ஏங்களுங்க, அவன் டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறான் சார். உங்களுக்கு புரியுதா? சேரில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க, முழங்கால் போட்டு. இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் வந்துடுது உடம்புல. ஹல்லேலூயா. ப்ரேயர் வாக்கின் பண்ணுங்க. நீங்கள் நடக்கும்போதே ஜெபியுங்கள். இயேசுவே நன்றி. அவ்வளோதான். ஒன்றும் சொல்ல தேடிட்டான். உங்களுக்கு புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, நான் உடல் நலத்தில் செழிப்பேன். ஆமென். சும்மா கதை சொல்லாதீங்க எங்கள் வீட்டில் பண வசதி இல்லைன்னு. முருங்கைக்கீரை கிடைக்குங்க. அந்த முருங்கைக்கீரை சூப்பை வாரத்தில் 3 நாள் உங்கள் பிள்ளைய கொடுங்க. அருமையான இரும்பு சத்து உண்டாகும். உங்கள் பிள்ளை எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக மாறிடுங்க.
காலையிலே இப்படி எந்திக்கி பாருங்க. ஏமா ஏடா போதை அடித்த மாதிரி எந்திக்கிறாடா, நாங்களாம் எப்படி எந்திரிச்சோம்? என் பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு, டேய் மாத்திரை சாப்பிட்ட மாதிரி எந்திக்கிற. ஏமா என்னப்பா இன்னைக்கு எங்கே இருக்க? ஓ ஸ்கூலுக்கு போகணும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த இரும்பு சத்தை தருவாரா? இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்க முருங்கைக்கீரை இருக்குங்க, யார்கிட்டையும் கேட்டாலும் தருவாங்கங்க. பைசா கூட நம்ம திருநெல்வேலிக்காரங்க நல்லவங்க. கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை தயவுசெய்து அவங்களுக்கு கொடுங்க. ஆமே. உங்கள் உடம்பை கவனிப்பீங்களா? உங்கள் உடம்பை நீங்கள் கட்டாயம் கவனிக்கணும். நிறைய பாஸ்டர்ஸ் உடம்பை கவனிக்காமல் போயிட்டாங்க. உங்கள் பாஸ்டருடைய உடல்நலத்தை நீங்கள் விசாரிக்கணும். பாஸ்டருடைய உடல்நலத்தை நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? ஆமேன். உங்களுடைய உடல்நலத்தில் ஒரு ஆரோக்கியம். சரியா? பேரிச்சம்பழம் தான் சாப்பிடணும்ல, உங்களுக்கு விலை குறைந்த நிறைய பொருள் இருக்குங்க. என்ன நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க. ஆமேன். அதே போல் நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் வயிற்றில் இடம் கொடுத்துட்டு சாப்பாட்டை நிறுத்தணும். ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. நான் திரும்ப விளையாட்டுக்கு சொல்லலை. இங்கே ஒரு பெரிய நர்சம்மாலாம் இருக்காங்க, மருத்துவத்துறையில் அம்மா இருக்காங்க. நீ சும்மா நல்லா கிடைச்ச உடனே அடித்து தள்ளுறது. நான் சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வாரத்துக்கு ஒரு நேரம் வேணால் அப்படி சாப்பிட்டுக்கோங்க. பாவம், உங்களுக்கு ஏதோ பிடிச்ச உணவு கிடச்சி. ஆனால் டெய்லி அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு 80% வந்த உடனே ஸ்டாலின் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய சீக்ரெட்டை சொல்கிறார். வைரமுத்து அவருடைய கவிதையை வாசித்தேன். கொஞ்சம் பசி இருக்கும் பொழுது உன்னுடைய பந்தியை விட்டு எழுந்து விடு, உன் உணவு பந்தியை விட்டு எழுந்து விடு. கொஞ்சம் பசி, அதை நான் ஃபாலோ பண்ணுறேங்கார். ஆள் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? 74 வயசு 73 வயசு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். ஆனால் நீங்கள் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். ஆமேன். நீங்கள் இதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவலாக போய் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வாரத்தில், அது எனக்கு தெரியாது, அது நீங்கள் இருந்துக்கோங்க. செத்துக்கிட்டு போயிடக்கூடாது, அதான் பயம். ஓவர் ஸ்பிரிச்சுவலாக போய் சில பேர் காலியாயிட்டான். நீங்கள் அந்த லெவலுக்கு போனீங்கன்னா இருக்கணும். நீங்கள் நிறைய பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியுங்க, வேனுக்குமே 50 நாள் ஃபாஸ்டிங் போயிட்டு குடல் ஒட்டி ஆப்ரேஷன் பண்ண நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. இப்போ கூட சிவகாசியில் ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், நிறைய பெரிய சர்ச்சு, பெரிய புக் எழுதுவார், இறந்துட்டார். கண்ட அம்மானிக்கு உபவாசம், எதுக்கு எடுத்தாலும் உபவாசம். அதை போய் ஊரெல்லாம் சொல்கிறது நான் உபவாசம். அது கர்த்தட்டுக்கும் கணக்கு போகாது, பூமியிலையும் கணக்கு இல்லாமல் போயிட்டார். உங்களுக்கு புரியுதா? விளையாட்டுக்கு இல்லை, உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உடம்புல உனக்கு செழிப்பேன் தரும். எல்லாம் சொல்லுங்க, என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்ல தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் கிட்னி பாதுகாக்கப்படும். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் சும்மா அப்படிலாம் குடிக்கக்கூடாது கண்டதெல்லாம். உடம்பை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். ஆமே. எல்லாம் சொல்லுங்கள், உப்பு சரியான அளவு சாப்பிடுவேன். நானும் ஊறுகாய் இருந்தால் தான் சாப்பிடுவேன். இப்போ அதுலேருந்து விடுதலை ஆகிட்டேன். ஒரு 3 வருஷம் ஆச்சு. இப்போ இருந்தால் வாங்கிடுறது, அதுவும் வெள்ளைப்பூடு ஊறுகாய் வாங்கிடுறது. ஊறுகாய் தேவைன்னா வெள்ளைப்பூடு ஊறுகாய் வச்சுக்கோங்க, நல்ல வேலைகளை செய்யும். நீங்கள் சும்மா சிவத்துறாம நான் எப்போவும் ஆவியிலே இருக்கிறேன், அப்போ ஒரு நாள் நீங்கள் ஆவியிலே சீக்கிரமாக போயிடுவீங்க. அப்படின்னா கல்யாணம் முடிச்சக்கூடாது சார். கல்யாணம் முடிப்பீங்களாம், 2-3 பிள்ளைகளை பெறுவீங்களாம், நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்களாம். அப்படிலாம் கல்யாணம் முடிச்சிருந்தா ஒழுங்காக மனைவி பிள்ளைய கரெக்டாக பார்க்கணும். நம்ம குடும்ப பொறுப்பு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமென். இந்த ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். இயேசு நாமத்தில் அவன் விடுதலை உண்டாவதாக. மேலே பாளையத்தில் 1000 ரூபாய்க்கு கருவாடு வாங்கி டெய்லி சுட்டு சாப்பிட்ற விடுதலை உண்டாவதாக. கிட்னி அவுட் ஆயிரும் சார், சும்மா விளையாடாதீங்க. செவ்வாய்க்கிழமை பைக் எடுக்கிறது, வீட்டில் அம்மா வேற ஸ்கூலுக்கு விட்டுட்டு நேராக மேலே பாளையம் போ. நிறைய எல்லாம் செய்திகள் முட்டு கருவாடு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பிறகு கிட்னி வலிக்கு அவ்வளோதான், அவுட் ஆகிடும். அப்படி டெய்லி உப்பு கருவாடு சாப்பிடக்கூடாது. உப்பு உடம்புல குறைச்சி கரெக்டாக வச்சுருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. உங்கள் நுரையீரலை கர்த்தர் பலப்படுத்துவாராக. உங்கள் ஆத்மாவும் எப்படி செழிப்பாக இருக்குதோ, உங்கள் ஆவி எப்படி செழிப்பாக இருக்கோ சார், உங்கள் உடம்பும் அப்படி செழிப்பாக இருந்து நீங்கள் நிறைய நாள் இந்த பூமியில் அப்படியே வருகை வரைக்கும் வாழ்ந்து அந்த சரீர வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன வசதி வாய்ப்பெல்லாம் வேணுமோ, நெகேமியா 9:25, எரேமியா 33:9, இந்த 2 பிரம்மாண்டமான ஆசீர்வாத வசனம். எரேமியா 33:9, நெகேமியா 9:25. அந்த பிரம்மாண்ட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். எல்லாரும் கையை வைத்து சொல்லுவோமா?
இந்த நெகேமியா 9:25 கடைசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தோம். உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்கிறோம். சாம், இது பைபிள் இருக்கு. ப்ராஸ்பரிட்டி ஸ்பீச்னு சொல்லி வேண்டாமா? ப்ராஸ்பரிட்டி நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருங்க சார். நெகேமியா 9:25 சார், அவங்க செல்வமாய் வாழ்ந்தார்கள். சரி, ஒரே ஒரு புதிய ஏற்பாடு செல்வம் செஞ்சு கரெக்டாக 1 மணி நான் முடிச்சிருவோம். ஜெபம் பண்ணி 2 வசனம் நீ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபைனான்ஸ் உங்களுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு. ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 கொரிந்தியர் 8:9. அந்த 8:9 திருப்பி போடணும், தோசை மாதிரி. 9:8 எல்லாம் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 8:9, 9:8. சார் 8:9 உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஐஸ்வர்யவனாக இருந்தும், அவர் பிச்சைக்காரனாக இருந்துன்னு போடலை, அவர் தர்மம் எடுத்து கொண்டு இருந்துன்னு போடலை, அவர் லோன் வாங்கி கொண்டு இருந்து லோன் வாங்கி கொண்டு இருந்து போடலை. அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவர் நம்மை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும்படி அவர் சிலுவையிலே தரித்திரரானார். இந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது ஆத்மாவில் எப்படி ஆயிட்டீங்க? அனிதா ஐஸ்வர்யன் ஆயிட்டீங்க. மேரி தங்கச்சி, அலெக்ஸ் சிஸ்டர், நீங்கள் ஐஸ்வர்யன் ஆயிட்டீங்க. தங்கச்சி பாப்பா, நீங்கள் ஐஸ்வர்யன் ஆயிட்டீங்க. சிஸ்டர், நீங்கள் ஐஸ்வர்யன் ஆயிட்டீங்க. பின்னாடி இருக்கிற எல்லாரும் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆயிட்டீங்க. இப்போ 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. பிரம்மாண்டமா இருக்கு. உங்களுக்கு அது தமிழ்ல நல்ல NKJVல, நான் இங்கிலீஷ்ல தமிழ்ல மொழிபெயர்த்து வந்திருக்கேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவளாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும். என்ன வசனம் பாருங்க. இந்த 2 கொரிந்தியர் 8:9 பாஸ்டர், 2 கொரிந்தியர் 9:8, இந்த ரெண்டுலையும் கிருபையை தான் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 8:9 ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க காலைப்பெண்ண? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு ஆரம்பிக்கு. எது 2 கொரிந்தியர் 8:9 அது எப்படி ஆரம்பிக்கு? 2 கொரிந்தியர் 8:9 அது எப்படி? கர்த்தராகிய அறிந்திருக்கிறீங்களே. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 9:8 ஒரு படி மேலே போய் நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கணும்னு சொல்லி அவருடைய சகலவித கிருபையிலே தேவன் உங்களை பெருக செய்வாராக. ராதாபேதர் உள் வாங்கிக்கோங்க. ஐயா, உங்களுக்கு சகோதரருக்கு நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா ஐஸ்வர்யம் கனமும் வரும். இந்த 2 வரலனா தாழ்த்தி முழங்கால் படிட்டு இன்னைக்கு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சும்மா சொல்லாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா இவைகள் கூட கொடுக்கப்படும். உங்கள்கிட்ட கூட இருக்கணும் சார். நீங்கள் என்ன பைபிள் வச்சுக்கலாம் எனக்கு தெரியாது. நான் சொல்கிற இயேசு தான் உங்களுக்கு வேணும். அதுக்கு தான் இந்த சர்ச்சுக்கு வரீங்க. இல்லை வேற சர்ச் இருக்குது. அவர் பேசுகிறவர் பணக்காரனாக இருப்பார், அவர் சத்தியத்தை கேட்குறவங்களாம் ஏழையாக இருப்பான். ஆனால் கிதியன் பாஸ்டர் அப்படி நடத்தலை, நான் அப்படி நடத்தலை. நானும் ஆசிக்கப்படணும், இங்கே வர மக்கள் நல்லா இருக்கணும். இது இந்த சர்ச்சு. பிரசங்கம் பண்ணுறவரே ஃபாரின்லேருந்து தான் பெயிண்டர் கொண்டு வர்றாரு, ஃபாரின் தான் பேனா கொண்டு வர்றாரு. உங்களை பார்த்து எல்லா தசமாத்தையும் கொடுத்துருப்பா, நீ போய் எளிமையாய் வாழு. அவர் ஜம்முன்னு இருப்பார். உங்களுக்கு புரியுதா? பெயிண்டே அவருக்கு ஃபாரின்லேருந்து தான் வருது. நம்ம இங்கேருந்து ஏசியன் பெயிண்ட் இருக்கானே, அவருக்கு ஏசியா நெட்டு ஃப்ளைட்டில் வந்து இறக்குது. நீங்கள் பாவம், அந்த சபையில் தான் கூட்டமும் இருக்குது. பரிதாப மக்கள் பாவம். நான் சொல்கிறேன், நீங்கள் செழிப்பாக இருக்கணும் விரும்புகிற ஒரு பாஸ்டருக்காக நன்றி செலுத்துவோம். முதல்ல அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் உண்மையாக தேனா இவைகள் கூட எவைகள்? உணவு, உடை, இருப்பிடம். அதை பற்றி அவர் பேசிட்டு வர்றாரு. சார் உங்களுக்கு கூடு சார், நீ பரிதாபமான வாடகை வீட்டில் இருக்கவங்க ஒரு நல்ல வீட்டுக்கு வருவீங்க. ஒரு நல்ல வாடகை வீட்டில் இருக்கவங்க ஒத்தி வீட்டுக்கு வருவீங்க. நல்ல ஒத்தி வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு வருவீங்க. நல்ல சொந்த வீடு வச்சுருக்கவங்க எத்தனை பிள்ளை இருக்குதோ அத்தனை பிள்ளைகளுக்கு அத்தனை வீடும், தனக்கு ஒரு வீடும், அது தன் காலத்துக்கு பிறகு கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு எழுதி வச்சுட்டு போங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்தீங்கல்ல, அந்த பிள்ளை பெருகிட்டே இருப்பான்.
முடியுங்க. கர்த்தர் உங்களை ஆதரிக்க முடியுங்க. கர்த்தர்ட்ட விரும்புங்க. நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இங்க பாருங்க, உங்க மேல the blessing of God, அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கனால உங்க பிள்ளை எது படிச்சாலும் அவர் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கனால நல்லா இருப்பா, நல்லா இருப்பாங்க. இது படிச்சா அது படிச்சனால இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பம் எல்லாத்துலயும் நன்மைகளை காணும். இப்போ நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எப்படி போட்டு சொல்றத தமிழ்ல மொழிபெயர்த்து அது மட்டும் சொல்லிட்டு உங்களை எழுப்பி விட்டு உங்களை ஆஸ்வதிக்க போகிறோம், நானும் பாஸ்டரும் சேர்ந்து. அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னு சொல்கிறத தமிழில் மொழிபெயர்த்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட், நல்லா தான் இருக்குது. அன்றியும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நிறைவானவர்களாக இருந்து, எல்லாம் சொல்லுங்க, அன்றியும் நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவானவர்களாக இருந்து. நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும் தான் உங்கள் பைபிள் சொல்லுது. இந்த வார்த்தை மட்டும் இன்னைக்கு ஆத்மாவில் வாங்க சொல்லுங்க, நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பெருகும்படி நிறைவு உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஆமென். நீங்க எப்படி இருப்பீங்களா? நிறைவு. இயேசு கிறிஸ்துவினுடைய, நீங்க அதை கவனிக்காதீங்க, அது எனக்கு இது கூட போதும், டிஸ்டர்ப் பண்ணி நான் முடிக்க போறேன். சொல்லுங்க, நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவு உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகலவித கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக.